ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணி வெண்டிலேஷன் கொடுக்குறப்போ 2 மெத்தடில் கொடுப்பாங்க. ஒன்று இன்வெசிவ், இன்னொன்று நான் இன்வெசிவ். இந்த 2 மெத்தடு எப்படி கொடுக்குறாங்க, இது அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்வெசிவ் வெண்டிலேஷன். இது நல்லா ப்ரீத் பண்ண முடிகிற பேஷண்ட், கொஞ்சமாச்சும் அவங்க கான்சியஸாக இருப்பாங்க, ஸ்டேபிளாக இருப்பாங்க, அவங்க லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் இந்த ப்ரொசீஜர் எடுப்பாங்க. அதுவும் ஃபேஸ் மாஸ்க் இல்லாட்டி நேசல் டியூப் யூஸ் பண்ணி இதை வெண்டிலேட்டரோட கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது இன்வெசிவ் மெத்தட். இது பேஷண்ட் சுத்தமாகவே கான்சியஸாக இருக்க மாட்டாங்க, அவங்களோட லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். இல்லை சர்ஜரி டைமில் ஃபுல் பாடி அனஸ்தீசியா கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்குலாம் சுத்தமாக லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாது. அவங்க எமர்ஜென்சியாக ஐசியூவில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட் இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் லென்த்தான ப்ரொசீஜர் தான். இதுக்கு ஈடி டியூப் யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜரை கொடுப்பாங்க. அதாவது அவங்க த்ரோட்டில் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு லாரிங்கோஸ்கோப் யூஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணுவாங்க, எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் டியூப் எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டு அதில் ஒரு சின்ன கஃப் இருக்கும், அதை சிரஞ்சு யூஸ் பண்ணி இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டியூப் ஷேக் ஆகக்கூடாது. ஒருவேளை பேஷண்ட்டுக்கே கான்சியஸ் மூமெண்ட் கொடுத்தாலும் இந்த டியூப் ஷேக் ஆகக்கூடாது. அதனால் ரெண்டாவது, அடுத்து டாக்டர் ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணி அவங்க லங் ஒழுங்காக தான் ஃபங்க்ஷன் ஆகுதான்றதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த டியூப் அந்த ட்ராக்கியல் பிரான்ச்சஸ் கிட்ட போயிடுச்சுன்னா அந்த கஃப் சுத்தமாகவே இன்ஹேல் எக்ஸ்கேல் இருக்காது, ப்ரீத்திங் இருக்காது, ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. அதனால் அந்த டாக்டர் செக் பண்ணிக்குவாங்க, ஒழுங்காக தான் ஃபிட்டாக இருக்கா அப்படின்றத லங் மூமெண்ட்டை வச்சு செக் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயோமெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸுக்கு நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய்.